வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக 1,20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விக்கு இன்று பதிலளித்த அவர், அரசின் வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ரயில் விபத்துகள் 90% குறைந்துள்ளது என்றும், நாடு முழுவதும் கோவிட்டுக்கு பிறகு 1024 புதிய ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நேர்மையான ரயில் பயணிகளின் டிக்கெட் பதிவு முறையை உறுதி செய்யும் வகையில் 3 கோடிக்கும் அதிகமான போலி IRCTC கணக்குகள் செயலிழக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டில் அரிய வகை காந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், உள்நாட்டு உற்பத்தி பற்றாக்குறையால் வெளிநாடுகளிலிருந்து 80% அளவிற்கு அரிய வகை காந்த பொருட்களை இறக்குமதி செய்வதாக குறிப்பிட்டார். நம் நாட்டின் அரிய புவிகாந்த தேவை தற்போது 4000 அலகுகள் என்று கூறிய அவர், 5000 அலகுகள் உற்பத்தி திறனை நம் நாடு எட்டும் போது நாட்டின் தேவை 8000 அலகுகளாக அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா நிலையான எதிர்காலத்தை நோக்கி மாறி வருகிறது என்று மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் கனரக தொழில்கள் அமைச்சகத்தின் ஆலோசனை குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்றிய அவர், வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கி இந்தியா உலகளாவிய உற்பத்தி சக்தியாக உருவாகி வருகிறது என்று தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் பெரிய அளவிலான உற்பத்திகள் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் நாட்டை ஒரு முக்கியமான முனையமாக மாற்றுவதில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மேக் இன் இந்தியா மேக் ஃபார் த வேர்ல்ட் என்ற தொலைநோக்கு பார்வை குறித்தும் திரு குமாரசாமி வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் கனரக தொழில்துறை அமைச்சக செயலாளர் திரு கம்ரான் ரிஸ்வி, நிதி ஆயோக் திட்ட இயக்குநர் டாக்டர் அன்ஷு பரத்வாஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய பல்லுயிர் ஆணையம் பட்டப்படிப்பு அல்லது முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்காக 3 மாதங்கள் வரையிலான குறுகிய கால பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டங்களில் மாணவர்கள் முனைப்பாக பங்கேற்பதன் மூலம் அவர்களுக்கு நேரடி மற்றும் திட்ட அடிப்படையிலான கற்றலை வழங்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் பல்லுயிர் பாதுகாப்பு துறையில் இளைஞர்களின் திறனை வளர்க்கவும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்தவும், வேலைவாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கவும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சண்டிகரின் 75வது உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சண்டிகர் நவீன இந்தியாவின் திட்டமிட்ட வளர்ச்சி கண்ணோட்டத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது என்று பஞ்சாப் ஆளுநரும் சண்டிகர் நிர்வாகியுமான திரு குலாப் சந்த் கட்டாரியா கூறியுள்ளார். சண்டிகரின் உருவாக்கத்திற்கு பங்களித்தவர்களை வாழ்த்திய அவர், திட்டமிட்ட வளர்ச்சி, தூய்மை, பசுமை பகுதிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிமை உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் சண்டிகர் நிர்வாகம் பெருமை பெற்றுள்ளது என்று பாராட்டினார். சண்டிகரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திரு கட்டாரியா, அழகான நகரம் என்று அழைக்கப்படும் சண்டிகரை நவீன இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சியின் சின்னம் என்று விவரித்தார். சர்வதேச திரைப்பட விழா 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் 47 நாடுகளிலிருந்து 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 101 நாடுகளிலிருந்து பெறப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட படைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திரைப்படங்களின் வரிசை விழாவின் பிரம்மாண்டத்தை பிரதிபலிக்கிறது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் திரு ஆலிவர் லாக்ஸின் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிறார் திரைப்படத்துடன் இந்த விழா தொடங்குகிறது. புதிய மற்றும் மாறுபட்ட சினிமா குரல்களுக்கான அர்ப்பணிப்பை அடிக்கோட்டு காட்டும் வகையில் சிங்கப்பூர் இயக்குநர் திரு டான்சியூவின் அறிமுகமான அமிபாவுடன் இந்த விழா நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் விக்கி கௌஷல், ஹேமா மாலினி, பூமி பெட்னாகர், ராணா டகுபதி, மதுர் பட்னாகர் மற்றும் சுபாஷ் காய் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் தத்தா மேகே மறைவுக்கு மாநிலங்களவை இன்று அஞ்சலி செலுத்தியது. 89 வயதில் காலமான அவர் ஏப்ரல் மாதம் முதல் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியவர். மேலும் அவர் 4 முறை மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். மாநிலங்களவை தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தத்தா மேகேவின் மறைவால் தேசம் ஒரு திறமையான நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினரையும் அர்ப்பணிப்புள்ள சமூக சேவகரையும் எழுந்துள்ளது என்று கூறியுள்ளார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் ஃபெட்ரிகோ போண்டோலியை இன்று எதிர்கொள்கிறார். மெக்சிகோ சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் பேட்ரிக் ஹார்பர், அமெரிக்காவின் தியோடர் இணை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.